பிரம்மோஸ் இருக்குல்ல சினிமா அதுக்கு போவாங்க. அதாவதுங்க சிலருக்கு வந்து இந்த திறன் இருக்கும், அதாவது வந்து துப்பறியும் திறன் இருக்கும், சிலருக்கு வந்து அனலிட்டிக்கல் திறமை இருக்கும். ஒரு 4 விஷயத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு ரூட்டில் ஒரு லேட்ரல் திங்கிங் மாற்றி யோசித்து பேசுகிற ஒரு தன்மை இருக்கும். சிலருக்கு வந்து எதையுமே ஆக்சிமோரனாக ஒரு நகைமுறைனாக மாற்றுகின்ற ஒரு திறமை இருக்கும். சீரியஸாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற விஷயத்த டப்புன்னு தட்டிட்டு அதை காமெடியாக மாற்றி விடக்கூடிய திறமை. இப்படி பலவே இப்போ ராஜீவ்காந்தி ஐயா விஷயத்தில் கொலை வழக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற்றப்பட்டு வந்தாங்க. பட் கார்த்திகேயன்னா யாருங்கிறது தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் போச்சு. அது காங்கிரஸுடைய செயல் திட்டம். அது காங்கிரஸ் தலைவரையே கொண்டுட்டதுனால அதில் சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. வேறு யாராக இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரைட்டு உனக்கு அடுத்த வேலை காத்துட்ருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ புதிதாக வரக்கூடிய இடி அதிகாரிகள், டைரக்டர், புதுசாலாம் யாரும் இல்லைங்கண்ணா. இருக்கிறவங்களில் அதாவதுங்க இவர் வந்து பச்சை காய்கறியெல்லாம் நல்லா சமைப்பார், இவர் வந்து இந்த கேரட்டு அந்த மாதிரியான காய்கறி கரெக்டாக பண்ணுவார், இவர் அசைவம் சமைப்பாருங்கிற மாதிரி எப்படி நீங்கள் வந்து சமையல்காரரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அதிகாரிகளில் வெவ்வேறு திறமை இருக்குது. அந்த திறமையின் அடிப்படையில் ஏற்கனவே இருக்கிறவர் தான் வரப்போகிறாரு, ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏற்கனவே இருக்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த டாஸ்மாக் விவகாரம், கனிம வள கொள்ளை இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வரக்கூடிய அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த பிறகு எப்படி இருக்கும், எப்படி பார்க்குறீங்க? ஐயா, நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் கிளம்பி போயிட்டாரு, இன்னொரு சீஃப் ஜஸ்டிஸ் வராருன்னா தப்பு நடந்தால் அப்படியே தான் நடக்கும், கரெக்டு நடந்தால் கரெக்டாக நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அணுகுமுறை தான் இருக்குமே ஒழிய கட்டங்கள் ஒன்று தான். இதுக்குள்ளே தான் நீதிமன்றம் ட்ராவல் பண்ண முடியுங்கிற மாதிரி. அதே மாதிரியே இடியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு லேட்ரல் திங்கிங் தான். இது ஏன் நடந்தது கோஇன்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட் தான். இதுக்கு என்ன சம்பந்தம், இது சம்பந்தம் இல்லை, இப்படி தான். ஸோ இவங்க வேலையை செஞ்சுட்டாங்க. 9 அடி ஆழத்தில் குழி நோண்டி வச்சாச்சு. நீதிமன்றத்தோட பேசணும். 1000 கோடி ரூபாயில் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ அவங்கள போட்டு புதைக்கணும். இனி அவங்க அடுத்த வேலைக்கு போகிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு பாமரனாக சொல்கிறேன். எனக்கு என்ன தெரியுமா அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியுமா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பாமரனாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் அவங்க போவாங்க, வேற ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.